லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அந்த ஹீட்டர் ஸ்விட்ச் போர்டுல உள்ள சர்க்யூட்டை யாரோ ஷாக் அடிக்கிற மாதிரி மாத்தி வச்சிருக்காங்கக்கா. அப்படியா? ஆமாக்கா, யாரோ வேணும்னு பண்ண மாதிரி தான் இருக்கு. யார் இவரு? வாஷிங் மிஷின்ல வோல்டேஜ் கம்மியா வருது போல இருக்கு, ஓடாம மக்கர் பண்ணுது. அத பார்க்கதான் எலக்ட்ரிஷியன் வந்திருக்காரு. இந்திரா, இன்னைக்கு ஹேமா தான் ஏதோ வாஷிங் மிஷின் ஓடலன்னு எலக்ட்ரிஷியனை வர சொல்லியிருந்தா. அதுக்கப்புறம் அவளே தான் காவ்யா ஹீட்டர் போடுற சுவிட்ச்ல ஏதோ பிரச்சனை, அதையும் சரி பண்ணணும்னு அவ ரூமுக்குள்ள போனா. ஏன் இந்திரா, ஒருவேளை அவதான் இதெல்லாம் பண்ணிருப்பாளோ? என்னக்கா நீங்க அவளான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? கண்டிப்பா அவளேதான் இருக்கலாம் இந்திரா. ஏன்னா ஏற்கனவே காவியாக்கு கொடுத்த பால்ல மாத்திரை கலந்து கொடுத்தவ தானே. இப்ப இது செய்யறதுக்கும் அவ கண்டிப்பா யோசிச்சிருக்க மாட்டா. கண்டிப்பா அவதான் இந்த வேலையை பண்ணிருப்பா. அப்ப அவளை சும்மா விடக்கூடாதுக்கா. இன்னைக்கு அவளை ஒரு வழி பண்ணிடுறேன். ஏய் இந்திரா, வேண்டாமா. ஏற்கனவே இந்த வீட்ல எல்லாருமே உன்னை எப்படா துரத்தலான்னு பாத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீ ஏதாவது ஹேமாவை பண்ண போய் அது உனக்கே ஏதாவது ஆபத்தா முடிய போதுமா? அக்கா, அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் அக்கா மேலேயே, அதுவும் நான் இந்த வீட்ல இருக்கிறது தெரிஞ்சும் அவ கை வைக்க பாத்திருப்பா. இவளுங்க கிட்ட இருந்தெல்லாம் என் அக்காவை காப்பாத்ததான்க்கா நானே இங்க வந்திருக்கேன். இதுக்கே பயந்தா எப்படி? இல்லக்கா இந்திரா, இதை நான் இப்படியே சும்மா விட போறது இல்ல. அந்த ஹேமாவை இந்திரா, நீங்க இங்கே இருங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். இந்திரா, ஐயோ கடவுளே. எதுவுமே புரியலையே. இந்த எலக்ட்ரிஷியன் எல்லாத்தையுமே கரெக்டா தானே கனெக்ஷன் கொடுத்துட்டு போயிருப்பான். அப்புறம் எப்படி காவியா தப்பிச்சா? அவ நிஜமாவே பல்லிய பார்த்து பயந்தாளா, இல்ல ஷாக் இருக்குன்னு கண்டுபிடிச்சு நடிச்சிட்டாளா? அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. ஆனா என்னவா இருக்கும்? கடைசியா இந்திரா 10 நிமிஷம் உள்ள போனாலே அவ ஏதாவது கண்டுபிடிச்சி சரி பண்ணிருப்பாளோ? பண்ணாலும் பண்ணிருப்பா. இந்திரா லேசுப்பட்டாளா? கேடி, அவளே சரி பண்ணிருப்பா. ஆனா அப்படி பண்ணிருந்தா நான் தான் பண்ணு தெரிஞ்சிருக்குமோ? அப்படி எதுவும் இருக்காது. யாருங்க? இந்திரா, நீ என் ரூம்ல பர்மிஷன் இல்லாம வந்ததே தப்பு. இதுல லாக் வேற போடுற. நீ வெளிய போ. என்ன ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கா? என்ன கன்ஃபியூஷன்? அதெல்லாம் இல்ல. நீ முதல்ல வெளிய போ. எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இல்ல, நல்ல கிளியரா தான் இருக்கேன். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றத பார்த்தா நீங்க நினைச்சது ஏதோ நடக்காம போயிடுச்சு போலயே. என்ன ஷாக் அடிக்கலையேன்னு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கோ? என்ன நீ என்ன சொல்ல வரப்போ? வீட்டுக்கு வாஷிங் மிஷின் ஒர்க் ஆல நாளை வர சொல்லி அக்கா ரூம்ல ஹீட்டர் ஸ்விட்ச் போர்டுல
சர்க்கியூட்ல ப்ரோக்ராம மாத்தி ஷாக் அடிக்கிற மாதிரி செட் பண்ணது உங்க வேலை தானே? எதுக்கு? இதெல்லாம் அக்காவோட கருவை கலைக்க போட்ட திட்டம் தானே? ஏய் என்னந்திரா, ஏதோ ஒளறிட்டு இருக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓஹோ, உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா? புரியல. சரி, அப்போ இத பாருங்க. இத பார்த்தா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஏய் இந்திரா, நீ என் மேல ஏதோ வீண் பழி போட பாக்குற. இரு, ஒண்ணு பெரியத்த கிட்ட சொன்னாதான் நீ சரிப்பட்டு வருவ. ஓஹோ, பெரிய அத்தை கிட்ட சொல்வீங்களா? சொல்லுங்க, நானும் சொல்லுவேன். நீங்க என் அக்காவோட குழந்தைய கலைக்க இந்த பிளான் எல்லாம் பண்ணீங்கன்னு. நான் செய்ய மாட்டேன்னு எல்லாம் நினைக்காதீங்க. என்கிட்ட இப்போ ஆதாரம் இருக்கு. என்னடி பாவம் பார்த்து பேச விட்டா ஓவர போற. உன்னெல்லாம் இவ்ளோ தூரம் பேச விட்டதே தப்பு. உன்ன ஏய் ஹேமா, உன்னை அக்காக்கு பால்ல மாத்திரைய கலந்து குடுத்தப்பவே சும்மா விட்டேன்ல, அது என்னோட தப்புதான். அதனாலதான் நீ இன்னைக்கு ஷாக்க வச்சு என் அக்கா வயித்துல இருக்கிற குழந்தைய அழிக்க பிளான் பண்ணிருக்க. இனிமே உனக்கு மரியாதையே கிடையாது. நான் தான் ஏற்கனவே உன்னை வார்ன் பண்ணிருக்கேன்ல, என் அக்கா கிட்ட வச்சுக்காதன்னு. அதையும் மீறி என் அக்கா மேல உனக்கு அப்படி என்ன கோபம்? சொல்லு. இங்க பார், இனி அக்கா மேல மட்டும் இல்ல, அவ நிழல் மேல கை வைக்கணும்னு நினைச்சாலே உன்னை தொலைச்சிருவேன் பாத்துக்க. கரெக்டா இருந்துக்கும். ஏய், என்னடி ஒரு மாதிரி இருக்க? ஏய், என்ன அழுது வீங்கின மாதிரி இருக்கு? எதுவும் பிரச்சனையா? நாங்க பேச்ச கேட்காம போனது ரொம்ப தப்பு. என்ன உளர்ற? ஆமா, நீங்க காவியாவ இப்போதைக்கு எதுவும் பண்ணாதன்னு சொல்லியும் நான் கேட்காம நான் தான் அவ ஹீட்டர்ல கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி செட் பண்ண. வாட்? ஆனா அந்த இந்திரா நான் தான் செஞ்சேன்னு கண்டுபிடிச்சிட்டா, அந்த காவியாவையும் காப்பாத்திட்டா. என்னடி நீ? நான் தான் உனக்கு கிளி புள்ளிக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு தானே இருந்தேன். நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ண? சரி விடு, இப்ப நீ எதுக்கு இதுக்கு போய் அழுது வடிஞ்சு நிக்கிற? அவ இருக்கால அந்த இந்திரா, காவியாக்கு நான் தான் கரண்ட் ஷாக்கு செட் பண்ணேன்னு ஆதாரத்தை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு என் ரூம்க்கே வந்துட்டா. ஐயோ, கொஞ்ச நேரத்துல ஏதோ பேசி என்ன லெஃப்ட் ரைட் வாங்கிட்டா. என் கையெல்லாம் பிடிச்சு முறுக்கிட்டா தெரியுமா? அதுவும் இல்லாம நான் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணா என்ன பெரியத்துக்கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டிட்டு வர போயிருக்கா. லூசாடி நீ? அவதான் உன் கைய முறுக்குறான்னா நீ என்ன சும்மா இருந்தியா? நீயும் 4 சாத்து சாத்த வேண்டியதானே? இங்க வந்து கண்ணை கசக்கிட்டு இருக்க. உங்களுக்கு தெரியல, நீங்க அவளை பாத்துருக்கணுமே. அப்படியே பத்திரகாளி மாதிரி ஆங்காரமா நிக்கிறான். அவ்வளோ டெரரா இருந்தா தெரியுமா? என்னால எதுவுமே பண்ண முடியல. அங்க நான் உங்க பேச்ச கேட்டிருக்கணும். நான் தான் அவசரப்பட்டு ஒத்துக்கிட்டு போய் பண்ணிட்டேன். விடு, இப்ப இருக்கிற நிலைமையில காவிய மேல கைய வைக்கிறது அவ்வளோ நல்லதில்ல. இத கொஞ்சம் பொறுமையா தான் டீல் பண்ணணும். ஆனாலும் அந்த இந்திரா உன் கைய புடிச்சிருக்கால, அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். கண்டிப்பா நான் இத அவளுக்கு திரும்ப கொடுப்பேன். நீ ஃபீல் பண்ணாத. இனிமேல் இது மாதிரி முட்டாள்தனமா ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காத. வரும் நிலைமைய பார்த்தல, ஜாக்கிரதையா இரு.
அவளுங்க 2 பேரையும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். சரி. போய் மூஞ்சி கழுவு. பார்க்கவே 10 நாள் சாப்பிடாம பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி இருக்க. போ. ஏய், உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம். அந்த இந்திரா இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. அப்படி இருந்தா நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. இனிமே நீங்க இருக்க வேண்டாம். உடனே உன் பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. என்னால முடியாதுக்கா. ஏய் காவ்யா, என்ன ஏன் அழுதுட்டு இருக்க? இங்க வா, உட்கார். அழாத. என்னங்க? சாரிங்க. ஏய், இங்க வா வா. எங்க? சாரிங்க. எனக்கும் இந்திரா பண்றதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ப்ளீஸ் என்ன நம்புங்க. நானும் காலையில நீங்க சொன்னீங்க நான் அவகிட்ட பேசினேன். ஆனா நான் சொல்ற எதையுமே அவ கேட்க மாட்டேங்கிறாங்க. காவ்யா, ரிலாக்ஸ். இப்ப நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? உன் வயித்துல வளர்றது நம்ம குழந்தைமா. நீ இப்படி அழுது நம்ம குழந்தையும் கஷ்டப்படுத்த போறியா? இல்லங்க, நீங்க தான் காலையில. ஐயோ, நீ இன்னுமா அதை பத்தி நினைச்சிட்டு இருக்க? நான் ஏதோ கோபத்துல பேசிட்டேமா? உன்னை போய் நான் வெளில போக சொல்லுவேனா? லூசு. இதுக்கு போய் இவ்ளோ அழுதுட்டு இருக்க? சரிங்க வா. எங்க, நான் ரொம்ப பயந்து போயிட்டேங்க. நீங்க நிஜமாவே என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவீங்கன்னு நினைச்சேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. என்ன காவ்யா, நீ நடக்கிற பிரச்சனை கௌதம்க்கும் இந்திராவுக்குமானது. அதுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? அவளை என்ன பண்ணணும்னு கௌதமும் அம்மாவும் டிசைட் பண்ணிப்பாங்க. நீ என் ஒய்ஃப் காவ்யா. வயித்துல என் குழந்தைய சுமந்துட்டு இருக்க. எனக்கு நீ தான் முக்கியம். உன் தங்கச்சி பிரச்சனைக்காகலாம் நான் உன்னை விட்டு கொடுக்க முடியாது காவ்யா. இந்திரா, நான் உன்னை ஈஸியா நினைச்சிட்டேன். இந்த பிரச்சனையை சாக்கா வச்சு இவளை வீட்டை விட்டு அனுப்பிடலாம், ரோஷி கூட நிம்மதியா வாழலான்னு பிளான் பண்ண. ஆனா இப்ப என் வாயாலேயே நீ என் பொண்டாட்டி நீ இவகிட்டயே பேச வச்சுட்டல. நீ சவால்ல ஜெயிச்சிட்ட. ஆனா கடைசி வரைக்கும்லாம் நீ நினைச்ச மாதிரியே நடக்கும்லாம் நினைக்காத. உன்னை நான் விட மாட்டேன். குத்துக்கல்ல மாதிரி இங்க ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்கானே, மதிக்கிற ஆளா பாரு. திமிரு பிடிச்சவன். என்ன கௌதம், என்னையே பார்த்துட்டு இருக்க? இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன என்ன சந்தேகம்?
ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, நீ வேலை பாரு. அதான் கேட்க வாய் வரைக்கும் வந்துருச்சுல்ல, சும்மா கேளு. என்ன விஷயம்? இல்லை, தெரியாம தான் கேட்குறேன். உனக்கு மற்றவங்கள பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லைல்ல? புரியல கௌதம். இல்லை, நீ எப்போ பாரு உன்னை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கியே. உன்னால கஷ்டப்படுற மற்றவங்கள பற்றியெல்லாம் யோசிக்கவே மாட்டல்ல? நான் என்ன பண்ணேன்? என்னால இப்போ யார் கஷ்டப்பட்டாங்க? உனக்கு தெரியாதா? நீ பண்ற ஒவ்வொரு காரியத்தினாலையும் என் மொத்த குடும்பமும் கஷ்டப்படுது, பாதிக்கப்படுது. நீ ஏன் குடும்பத்தை கூட விட்டுரு. உங்க அக்கா எவ்வளவு அவமானப்படுறாங்க தெரியுமா? அதெல்லாம் பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டல்ல? இப்படியே உட்கார்ந்து உங்க அக்கா வாழ்க்கைய ஸ்பாயில் பண்ண பாக்குறியே. அவங்க மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? என் அக்கா மேல பாசம் இல்லைன்னு நீ பாத்தியா கௌதம்? யார் சொன்னா உனக்கு? ஏய், யார் சொல்லணும்? நீ பண்றது எல்லாமே அப்படிதான் இருக்கு. இல்ல கௌதம், என் அக்கா மேல எனக்கு இருக்கிற பாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, ரொம்ப நிறையவே இருக்கு. அப்புறம் நீ ஏதோ சொன்னியே, என்னாலதான் என் அக்கா வாழ்க்கை கெட்டு போகுதுன்னு. இல்ல கௌதம், உனக்கு இதெல்லாம் புரியாது. நான் இங்க இல்லனாதான் என் அக்கா வாழ்க்கை மொத்தமா கெட்டு போகும். நான் என் அக்கா கூட இங்க இருக்கிறது தான் என் அக்காக்கு சேஃப்டியே. ஆனா இதெல்லாம் நான் இப்ப எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? நீ என்கிட்ட இவ்ளோ கேள்வி கேட்டல, நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கவா? என் மேல உனக்கு இப்பெல்லாம் ஒரு துளி கூட அன்பு இல்லல கௌதம்? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். என் அக்கா கல்யாணத்துக்கு வந்தப்போ என் பின்னாலேயே வந்து சிரிச்சு சிரிச்சு பேசி என்னையே சுத்தி சுத்தி வந்த. நீங்க பாக்க அப்படிங்க, பேசினா இப்படிங்கன்னு எதோ சொன்னியே கௌதம். என் கையில வளையல் எல்லாம் போட்டு விட்ட. என்ன எவ்வளவு வெரைட்டி வெரைட்டி லவ் பண்ண. அப்படி இருந்த நீ இப்ப என்ன ஒரேடியா வெறுக்கிற அளவுக்கு நான் என்ன கௌதம் தப்பு பண்ண? உனக்கு பிடிக்காத ஒரு காஸ்டியூம் போட்டேன், அது என்ன அவ்வளவு பெரிய தப்பா? அதெல்லாம் எல்லாருமே போடுறது தானே கௌதம். அதுல என்ன ஆபாசம் இருக்கு? எனக்கு புரியல. நான் வெறும் ஸ்லீவ்லெஸ் Dress தானே போட்டேன், அதுக்காகவா என் மேல உனக்கு அவ்வளவு வெறுப்பு? அதுக்கு போய் பிரேக்கப் அளவுக்கு போவியா? உனக்கு என்னதான் பிரச்சனை? சரி, இது எல்லாமே விடு. இப்போ தாலி கட்டி நான் உன் பொண்டாட்டியா வந்தாச்சு கௌதம். நீ என்ன இன்னும் ஏத்துக்காம இருக்க? சொல்லு, உனக்கு நிஜமாவே என்ன பிடிக்கலையா, இல்ல நீ என்ன பிடிக்காத மாதிரி நடிக்கிறியா? சொல்லு கௌதம், என்ன நிஜமாவே உனக்கு பிடிக்கலையா, இல்ல உன் குடும்பத்துக்கு என்ன பிடிக்கலங்கிறதுக்காக உனக்கு என்ன பிடிக்கலையா? நான் ஒரு காலத்துல உன்னை விரட்டி விரட்டி லவ் பண்ணது எல்லாமே உண்மைதான். நான் அதை மறுக்கவே இல்லை. அப்போ உன்னை எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது. உன் தைரியம், உன் கேரக்டர் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் என்ன கௌதம், இப்ப மட்டும் ஏன் நீ என்ன இவ்ளோ வெறுக்கிற? உன்னை பிடிச்சிருந்துச்சுதான். நான் எங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. போடுற Dressல தான் உங்க குடும்பத்தோட மரியாதை இருக்கா என்ன? Dress மட்டும் விஷயம் இல்ல இந்திரா. நீ எங்க அம்மாவை மதிக்க மாட்ட, அவங்கள எதிர்த்து எதிர்த்து பேசுவ. இந்த மாதிரி 1000 காரணம் இருக்கு. நீ என்னைக்குமே ஒரு மருமகளா இந்த குடும்பத்துக்கு செட் ஆகவே மாட்ட. இந்த குடும்பம் வேற. உன்னை எங்க அம்மா, சித்தி யாருக்குமே பிடிக்கல. இந்த குடும்பத்துக்கு ஏத்த அடக்க ஒடுக்கமான பொண்ணா நீ கண்டிப்பா இருக்க மாட்ட. இங்க பாரு இந்திரா, பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும்னு ஒரு இலக்கணம் இருக்கு. அதுக்கெல்லாம் நீ உடன்பட்டு வரமாட்ட. அதனாலதான் நான் உன்னை வேணான்னு சொல்றேன். உனக்கு எனக்கும் இப்போ இல்ல, எப்பவுமே ஒத்து வராது. புரிஞ்சுக்கோ. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிரச்சனை நானா தான் நினைச்சேன்.
அதனாலதான் இதெல்லாம் வேணான்னு ஒதுங்கி இருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணங்கிறது நம்ம 2 பேரை மட்டும் சம்மந்தப்பட்டதே இல்ல. ஆனா பாரு, நீ என்ன வம்படியா கல்யாணம் பண்ணி நான் எந்த காரணத்துக்காக உன்னை வேணான்னு நினைச்சனோ அந்த மாதிரி எல்லாமே பிரச்சனையா வந்து நிக்குது. இப்படி எந்த பிரச்சனையும் வேணான்னு தான் இப்ப வரைக்கும் நான் வேணான்னு ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்கேன். ஆனா நீ அதெல்லாம் புரிஞ்சுக்காம இஷ்டத்துக்கு பண்ணிட்டு தான் இருக்க. உண்மையாவே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன்னா டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு எனக்கு விவாகரத்து கொடுத்து ஒருத்தர் மாறிதானே ஆகணும். நீ என் மேல எவ்வளவு விருப்ப காட்டினாலும் நான் உன்னை ஆரம்பத்துல எப்படி லவ் பண்ணேனோ அதே மாதிரி தான் நான் இப்பவும் லவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்பவும் அதே லவ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் சொல்றேன், நீ என்ன ஏத்துப்ப கௌதம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. ஓ அப்படியா? அதையும் பாத்துருவோம்.